வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 7/4/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 6/4/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங் பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம பார்த்திங்கன்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம வந்து பழைய ட்ரிக்கில் தான் எடுத்திருக்கோம். புது ட்ரிக்கில் நாளைக்கு வீடியோவில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஃபெயில் ஆகிருக்குன்பா. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம புது ட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழசில் ஒரு 2-3 ட்ரிக் வந்து கை கொடுத்துருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து நாளைக்கு நல்ல ஒரு கேசிங்கில் தான் எடுத்திருக்கோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2:55 1 மணிக்கு ரிசல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா பிசியில் வந்துருக்குது. அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. ஆல் போர்டும் ஃபெயில் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல. 8ஆம் நம்பர் சி போர்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4-2 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்ததுன்பா. 4 இல்லைனா 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்துடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தது. இதில் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், 8ஆம் நம்பர் கூட 4-2லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா சுத்தமாக வரல. ஆனால் 8ஆம் நம்பர் மட்டும் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள், 9-8-2. இந்த 9-8-2க்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டு எல்லாமே ஃபெயில் ஆச்சுன்னு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல. அடுத்து பாருங்கள், 7/4/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1-7-1-4, 7-2. ஸ்ட்ராங்கானு பார்த்திங்கன்னா 1-4 4-1 வரலாம், 1-7 7-1 வரலாம். பாக்ஸு பாருங்க, 1-0-2 1-0-4, 1-7-2 1-7-4, 8-0-2 8-7-4. ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா 1-7-4 1-0-2. ஆல் போர்டு கேசிங் நம்பர் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4. 2-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-5 2-8 2-3, 7-5 7-3 7-6. ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா 5-3 3-5ன்னு வரலாம். பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-5-3 2-5-6, 2-8-3 2-8-6, 7-5-3 7-8-6. ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா 7-5-3 2-5-3. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7. 2-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-2 7-8 7-5 2-0 2-4. எனக்கு இதில் ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா 7-8 8-7ன்னு வரலாம். பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0-2-4 0-2-5 0-8-4 0-8-5, 7-2-4 7-8-5. ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா 7-8-5 7-2-4. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7. 2-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 8 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வந்துடணும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலான்பா. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அப்டேட் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் தான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லாட்ரி டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்பா. நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 7-7 5-5 4-4 2-2 அப்படின்னு 3 ஷோவுக்கும் சேர்த்து 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கெஸிங்கில் எந்த ஷோவுக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கோ அதை ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்துக்கணும்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.